ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் வீட்டில் இருக்கிற 3 பொருளை வச்சு டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு டேஸ்டான ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். பாசிப்பருப்பை ஒரு துணி வச்சு நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அப்போது தான் நம்மளுக்கு தூசி எதுவும் இருக்காது. ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த பாசிப்பருப்புலேருந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ நமக்கு பாசிப்பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுபட்டிருக்கு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து உங்களால் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நீங்கள் எந்த கப்பில் 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் பாசிப்பருப்புக்கு 1 கப் அளவு துருவின தேங்காய் ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாசிப்பருப்பு பவுடரையும் சேர்த்துக்கலாம். கூடவே வாசனைக்காக 4 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்க்குற மாதிரி இருந்தால் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே மெஷரிங் கப்பில் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துருக்கணும். இப்போ இது தனியாக இருக்கட்டும். நான் இன்றைக்கி இந்த ஸ்வீட்டை நான்ஸ்டிக் கடாயில் செய்கிறேன். நீங்கள் அடிகனமான பாத்திரத்தில் கூட செய்யலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் கழுவிட்டு ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு கையெடுக்காமல் கிளறி கொடுங்க. நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு அடியில் பிடிச்சிரும். அதனால் கையெடுக்காமல் கிளறிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்துடும். இந்த டைமில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு துருவின வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சுத்தமான வெல்லம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் டைரெக்டாக சேர்த்துருக்கேன். உங்கள் வெல்லத்தில் தூசு மண் இருக்கிற மாதிரி இருந்தால் அதை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கையெடுக்காமல் நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கோங்க. நம்ம வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் இலக்கமாக வர மாதிரி இருக்கும். ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு தொடர்ந்து கிளறி கொடுங்க. இடையில 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்வீட்டுக்கு நம்மளுக்கு நெய் ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. இப்போ திரும்ப ஒரு 3 நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கடாயில் ஒட்டாமல் நல்லா கெட்டியாக வந்துடும். இந்த டைமில் ரெடி ஆயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு உங்களோட கையை தண்ணியில் நனைச்சிட்டு அந்த ஸ்வீட்டை தொட்டு பாருங்கள். உங்கள் கையில் ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இந்த டைமில் இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம நெய் சேர்த்து கிளறி ஆஃப் பண்ணும்போது அந்த நெய்யோட வாசனை அப்படியே இருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.